தொடர்ந்து மூன்றாவது வாரம் திருப்தி அடைவீர்கள் என்கிற தலைப்பில் தேவன் நம்மளோடு வசனத்தின் மூலமாய் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள்ள இன்றைக்கி முதலாவது எபிசோடு இன்றைக்கி உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, யூடியூப்பில் பாருங்கள். ஸோ இன்றைக்கி சபையில் நான் மூன்றாவது வாரத்தை பிரசங்கிக்கிறேன், மூன்றாவது பாகத்தை பிரசங்கிக்கிறேன். எல்லாரும் வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நல்ல தெரிந்த வசனம் சங்கீதம் 103 அதனுடைய முதல் 5 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமானாய் உன் வயது கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப பால வயதா போலாகிறது, வால வயதாகிறது. எந்த ஜெபத்துக்கும் நம்ம முடியல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதை நான் முதல்ல சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இதை ஜெபத்தை தொடக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. பாருங்க அடுத்த வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாவங்களை எல்லாம் மன்னித்து வியாதியை குணமாக்குவாராம். அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்லங்க, இருக்குதா? அக்கிரமனாலே பாவம்னு அர்த்தம், கீழ்ப்படியாமை. புரியுதா? ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமையின் மூலம்தான் பாவம் வருது. பழைய பிரமாணத்தில் கீழ்ப்படிதல் இல்லாமல் பாவம் வருது, அது வேற விதமான காரியம். ஆனால் புதிய பிரமாணத்தில் எதை கீழ்ப்படியாமல் உங்களுக்கு பாவம் வருது அப்படின்னா, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல் இருப்பது. இயேசு கிறிஸ்து நமக்கு தண்டனை, வியாதியாகிய தண்டனை, பிரச்சனையாகிய தண்டனை, போராட்டமாகிய தண்டனை நம்ம அனுபவிக்காமல் இருக்கும்படி அவர் அந்த தண்டனையை அனுபவித்தபடினாலே நம்மளுடைய தண்டனையெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. அவருடைய தழும்புகளினால் குணமானோன்னு வேதம் 53 ஏசாயா 53 சொல்லப்பட்டது போல அவருடைய தழும்புகளெல்லாம் குணமாயிட்டோன்றத நீ ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருந்தால் உனக்கு கண்டிப்பாக பாவம் வரும். பாவம் வரல, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே பாவம்தான். ஆண்டவர் உன்னை குணமாக்குவார் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் பாவம். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் பாவம். அப்போ தேவன் சொல்ற, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன். அப்போ என்னது? என்ன மாதிரி கடினமான பிரச்சனையாக இருந்தாலும், கடினமான வியாதியாக இருந்தாலும், வந்துருச்சுப்பா என் சரீரத்தில் இப்போவே அந்த வியாதி இருக்குதுனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுதும் தேவன் சொன்னதை மாத்திரமே நீ கீழ்ப்படிந்திரு. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. புரியுதா? திருப்பி கீழே 4வது வசனம் பாரு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு விட்டு. எப்படி எல்லாம் முடிச்சு விட்டுவலா? என்ன எப்படி சொல்லியிருக்கு? எல்லாம் முடிச்சு விட்டுவேன்னு சொல்லியிருக்கு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. எதை கவனமாக கவனிங்கோ, பெரிய மேட்டர் நடக்க போகுது. எல்லாம் செத்ததெல்லாம் பிழைச்ச போகுது. யாரு? உங்கள் வீட்டில் நல்ல அழுதி, எல்லாம் செத்த போது நல்ல எல்லாம் எழுப்பி வரப்போகுது, எழுப்பி கொண்டு வர போகிறோம் இன்றைக்கி. சர்ச்சு முடியறதுக்கு முன்னாடி எல்லாம் செய்யணும், எழுப்பணும். எழுப்பிட்டு எனக்கு கூப்பிடணும். இது நாங்கள் கல்லறை வெடித்து வெளியே எடுத்தாச்சு, கேட்டியலா? ஒரு ஜோம் பண்ணி விட்டியன்னா நான் கடக்கடா என்ன செய்வேன்? கால் டாக்ஸி பிடிச்சியாச்சோ, நான் ஒரு ஜோம் பண்ணி ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டுடலாம். கவனமாக கவனிங்க. உன் பிராணனா நம்ம உங்க ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சூட்டியிருக்காரு. எப்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்ன செஞ்சிருக்காரா? எப்படி கொரியர்லாம் பார்த்துருக்கீங்களா? கொரியரு பார்த்துருக்கீங்களா? அந்த கொரியர் அனுப்பும்போது ஒரு சீல் பண்ணி ஒட்டிப்லையா அதை அடுத்து யார்கிட்ட போதும் அவங்க தான் அதை திறக்க முடியும். புரியுதா? அதே மாதிரி சீல் பண்ணி விடுற மாதிரி தேவன் நம்மளை அழிவுக்கு விலக்கி, எல்லா அழிவுக்கும், வியாதி, பிரச்சனை, போராட்டம், எல்லா அழிவுக்கும் விலக்குனாதான் ஒரு மனுஷனுடைய பிராணன். வியாதி வர்றதுனால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பிராணம் போகும் இல்லை. நிம்மதி இல்லாமல் இருந்தாலே என்ன செய்யும்? பிராணனே போயிடும். அந்த பிரச்சனை பிரதர், இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு பிரச்சனையே நம்ம மண்டையை வெடிச்சிடும் பாருங்க. சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லேயே என்ன செய்யும்? சிலவங்களுக்கு நரம்பு வெடிக்குது, பார்த்துருக்கீங்களா? ப்ரெஷர் வெடிச்சுதா, ஸ்ட்ரோக் உண்டாகுதா, ஹார்ட் வெடிக்குதா, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? முடி பயங்கர கஷ்டம், சூழலை ஜெயிக்க முடியாமல் அழுத்தம், இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத வெடிக்குது பாருங்க. இதை எல்லாத்தையும் விட்டு விலக்கி, நம் பிராணனை விலக்கி நம்மளை ஒரு பைக்குள்ளே போட்டு முடிஞ்சிருக்காராம். எப்படி எப்படி முடிஞ்சிருக்காராம்? சரிப்பாங்க பாருங்களேன். உங்களை ஆண்டவரே உங்களை மீட்டு கொண்டு அவரே ஒரு இடத்துல உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு நாயை கழுவி நடு வீட்டில் வச்சிருப்பியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாய்களை கழுவி நீங்கள் நடு வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், நாய்களை நடு வீட்டில் வைக்க மாட்டோம். நாயை கழுவி குளிப்பாட்டி அதுக்குன்னு வச்சுருக்கிற ஒரு கூட்டுக்குள்ளே விட்டுட்டு அதை பூட்டிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. அப்போ அது நாய் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? கூட்டுக்குள்ளே இருக்கும்ல. அதே மாதிரி ஆண்டவர் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை பிள்ளைகளை விட்டு பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி எல்லாம் உங்களை சாவடிக்க நினைக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி தம்முடைய பாதுகாப்பாகிய ஒரு பெட்டகத்துக்குள்ள உள்ள வச்சு அதை சுத்தி சீல் பண்றார். அதாவது பூட்டி உள்ள கிருபைன்ற சாப்பாடையும் வச்சு இரக்கங்கிற நஞ்சு விளையாட்டு. எப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த கிளி கூட்டில் விளையாட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அதுக்கு ஊஞ்சல் என்ன, அதுக்கு எதெல்லாம் வச்சுருக்காங்களா? உள்ள எல்லா நன்மைகளையும் வைத்து வெளியே பூட்டிட்டாரு. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற உயர்ந்த அடைக்கலம். அவனை வியாதி தொடாது. கொரோனா வந்தோடனே வீட்டில் உட்காந்துருக்க, டிஸ்டன்ஸை கீப் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாவல்ல, அதே மாதிரி தான் வியாதியை விட்டு, பிரச்சனையை விட்டு, போராட்டத்தை விட்டு தேவன் வைச்சிருக்கிற அந்த பாதுகாப்பு கூடாரத்துக்குள்ள உங்களை வச்சு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை கட்டி முடிஞ்சு விட்டார். எப்படி முடிஞ்சு விட்டுருக்காரு உங்களை? ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யப்படாது? கம்பியை கடிச்சு 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 உடைச்சு வெளியே வந்து தலையை நீட்டி வெளியே போக முடியல, உள்ளேயும் போக முடியல. சிலர் எப்படி வெளியே போக மாட்டாங்க, உள்ளேயும் போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கப்படாது. கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை தொற்றுக்காருனா உன்னை இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி முடிஞ்சு உள்ள போடுருக்க. அதை விட்டு வெளியே வராத. அப்படி ஏன் வச்சிருக்கார் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் மாரியப்பன் செத்த மாதிரி, ஏத்தாப்பு வீட்டில் பொன்னாத்தா சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாய் செத்த மாதிரி நீ சாக மாட்ட. உன் ஜீவன் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படி நீ பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு நீ விசுவாசித்தால் நீ நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாய். இங்கேயே நீ பரலோகத்தை அனுபவிக்கிறாய், அங்கேயும் நித்திய நாட்களுக்கு பரலோகத்தை அனுபவிக்கிறாய் வருகைக்கு அப்புறம். அப்படி நீ அனுபவிச்சா உன் வயசு எப்படி இருக்குமா? நன்மையினால் உன் வாயை திருப்தி
திருப்தியாக்குவேன். 5வது வசனம் போடுங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். நான் ஆங்கில பைபிளில் சொல்றது, ஆங்கில பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, உன் லைஃபை ஃபில் வித் குட்னஸ் அப்படின்னு சொல்லுது. நன்மையினால் உன் வாழ்வை திருப்தியாக்கி. கரெக்டாக கேளுங்க. சாவாமல் இருக்கிறதுல மேட்ரு, நீ சாகாமல் இருக்கிறது 4 பேருக்கு பிரயோஜனப்படணும். கிளடு செத்து போகுது இல்லையா, எப்போ திங்கிற தின்னக்கம். எனக்கு ஒரு தாத்தா இருந்தார் பாருங்க, 99 வயசில் செத்து போனார். எப்படி, எத்தனாவது வயசில்? பயங்கர விசுவாசி. ஆமாம், 99 வயசில் இந்த தேங்காவையெல்லாம் கடித்து உரிப்பாராம். எப்படி, தேங்காயெல்லாம் கடித்து உரிப்பாராமா, கடித்து உரிப்பார். பயங்கர ஸ்ட்ராங்கு, விசுவாசத்தில் பயங்கரமான ஆள். பார்த்தீங்களா? பயங்கரமான ஆள் பாருங்கள். அவர் இந்த லாஸ்ட் டைம்லலாம் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா? சாயங்காலம் 7 மணிக்குன்னா சாப்பாடு வேணும். எத்தனை மணிக்கு? எப்படி சாப்பிடுவார்? அப்போ பொங்கி, எப்படி அந்த நேரம் பொங்கி பருப்பு கறி அந்த நேரம் வச்சு அவருக்கு கொடுக்கணும். அதை தான் அவர் சாப்பிடுவார். அது அவருக்கு கிடச்சிதானா? அவருக்கு கிடச்சி. பின்னால் யார் வேணால் அறுத்துருக்கலாம், நோண்டி இருக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் இல்லையா, மனக்குமுறல்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் தேவனால் அடைக்கலம் பெற்ற ஒரு மனுஷன் இவ்வாறாய் கடைசி வரைக்கும் போஷிக்கப்பட்டிருப்பான். எப்படி தெரியுமா? உயிரோட நீ நிறைய நாட்கள் உயிரோட இருக்கிறது மாத்திரமல்ல, நன்மையினால் உன் வாயை நிரப்புவார். வாழ்க்கை முழுவதும் நீ நினைக்கிற நன்மை இருக்கும் இல்லையா? சில வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இளமை காலத்தில் சாப்பிட்டது, குழந்தை பருவத்தில் சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்ல புஷ்டியான ஆகாரத்தை கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. என் சர்ச்சில் என் வீட்டில் வந்து ஒரு ஐயா இருப்பார். அவர் வயசு எத்தனை? 104. 104 வயசு. அவர்கிட்ட சும்மா ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டார். அவருக்கு பிடிச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடுவார். நம்ம கேட்டால் பிடிச்சா ஏதாவது சாப்பிடுவார். கரெக்டாக சாப்பிடுவார். புரியுதா? அப்போது நம்ம வயதாக ஆக நமக்கு என்ன செய்யும், இன்னும் மெச்சூரிட்டி எல்லாம் வரும். புரியுதா? நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாகும் இல்லையா? அப்போது கிளடு சாகாது, கிளடு சாகலையேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ என்ன செய்வ? நீயே தைரியமாக என்ன செய்வ? நிலத்தில் உழுது எல்லா வேலையும் செஞ்சு அந்த பலத்தை உனக்கு கர்த்தர் தந்து உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, தேவனே தன்னுடைய பலத்தை உனக்கு தந்து அதற்கான பாதுகாப்பை தந்து உன் ஆயுசு நாளை பெருக பண்ணுவார். பாருங்க, உன் வயது திரும்ப வாழ வயது போலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேருக்கு ஒரு 5000 வருஷம் வரைக்கும் வாழலாம் ஆசை? ஏன்னா இந்த கை வயிற்றுல இவன் கல்ல பைய நம்மளை அப்படியே ரவுண்டு போட்டு ஏதாவது பண்ணிடுவான். என்ன சொல்லணும் நீங்கள்? வயசு என்ன சொல்லணும்? இல்லை வயசு 10,000 அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? உங்களை வயசை கேட்டோன்னு நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை 10,000ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அவன் எப்படி வாயை பழக்கணும்? அப்படி வாயை புழக்கிற மாதிரி உங்க வயது வாழ வயதாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஏன்னா இங்க ஒரு விஷயம் ரொம்ப கவனிங்க. ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு பாருங்க. வெளியில ஒருத்தன் தேவனை நம்பாதவன் வயசு 130ன்றான். எப்படி? தேவனை நம்பாதவன் 130ன்றான். ஆனா இவனுக்கு அறிவு பெருகி பைபிளுக்குள்ள போய் நல்ல தலையை போட்டா எங்க குறைச்சா எழுதியிருக்கு, எப்படி எங்க வயசை குறைச்சா எழுதியிருக்குன்றத தேடி கண்டுபிடிமா. யாரு யாரு? நம்ம ஆளுவதான். ஆனா அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. எப்போ ஒரு 10 வருஷம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும். வயசே சொல்ல மாட்டாங்க. வயசை சொன்னா கம்போர் இல்லை கம்பேரு ஏதோ ஒன்றை போட்டுருவாங்கன்னு சொல்லி வயசை சொல்லவே மாட்டாங்க பாருங்க. அவன் 150 வயசு வரைக்கும் வாழ்றானா இல்லையா? ஆனால் நம்ம ஆளுங்க முடியல சாமி, பலத்தின் மிகுதியாலே. ஹல்லேலூயா. எப்படி பலத்தின் மிகுதியால் 70, பலவீனத்தினால் 80 கிடந்து போவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். செத்து போ செத்து போ செத்து போ. ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸே சொல்லுவாங்க,
வேதத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் வைத்திருக்கிற அந்த இரக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். இங்க வந்து தேவன் உங்களை எதுக்கு அழைச்சிட்டு வராருன்னா, உங்களை தன்னுடைய பிள்ளைகளை சாட்சியா வச்சிருக்கணும். நீங்க சாட்சியா நிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதனாலதான் காட்டு ஒலிவ மரத்தை காட்டு புஷ்பங்களை ஆண்டவர் உடுத்துவிக்கிறார். கத்த சொல்றார், காட்டு புஷ்பங்களை நான் அவ்வாறு உடுத்துவித்தால் நீ என் பிள்ளை, நான் உன் பரம தகப்பன், உன்னை நான் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் இல்லடாப்பா. உலகத்துல 175 வயசெல்லாம் வாழ்றாங்க பாருங்க. எத்தனை வயசு வரை வாழ்றாங்க இருக்காங்க? இப்ப 160 இருக்கு லிஸ்ட். ஹல்லேலூயா. இல்ல உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத மனுஷன் 160 வாழ்றான், 180 வாழ்றானா நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கா? இல்ல இருக்கா இல்லையா? ஒரு 160 வயசான ஒரு தாத்தா வராரு. தாத்தா இல்ல, 160 வயசு வாழ்ந்தாலும் வயசெல்லாம் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வசனம் அப்படித்தானே சொல்லுது. உன் வயது மறுபடியும் திரும்ப, எப்படி மறுபடியும் திரும்ப வால வயதாகும். கழுகுக்கு ஒப்பதாய் உன் வயது மறுபடியும் திரும்ப. ஏன்னா கழுகுக்கு ஒரு 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 தன்மை இருக்குது, அது தன்னை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும். அதனாலதான் கழுகை ஒப்பிட்டு கர்த்தர் எழுதியிருக்கிறார். கழுகுக்கு ஒப்பதாய் உன் வயது மறுபடியும் திரும்ப வால வயதாகும் அப்படின்னு இருக்குது பாருங்க. அப்ப திரும்பனா வயசு ரிவர்ஸ் ஆகுது. ஹல்லேலூயா. திரும்ப போறீங்க, பின்னாடி போய் எப்படி வர்றீங்க? சிலவங்கள்ட்ட வயசு கேட்டா சொல்லுங்க, சொல்லப்பா வயசானவங்க சொல்லுவாங்க வயசு அது 12 தம்பி, 18 தான் தம்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மையிலே அது சந்தோஷங்க, அது ஒரு மகா பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க இப்ப வயசு என்ன சொல்லுவீங்க? வயலட் சிஸ்டர் வயசு என்ன ஆச்சு? 12 தானே ஆச்சு. கல்யாண பருவத்துக்கு இன்னும் கிடக்கு 6 வருஷம். அல்லேலூயா. அப்படிதான் நினைத்துக் கொள்ளணும். அப்பதான் இளமையெல்லாம் திரும்பும். அப்பதான் சிங் பிரதருக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். இந்த ஃபிகரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே. ஆமா, இதுதான் சுவிசேஷம். சும்மா கண்டக்குள்ள ஹல்லேலூயா சத்ராம் 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 ரப 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 ரப. உமிழ்நீர் இல்லாம காரி துப்புறதுக்கு வரல. நீ வார்த்தையை உள்ள ஏற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை போதிக்கிறேங்க. கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வால வயதாகும். எதனால? நீ தேவனை கீழ்ப்படுகிறதுனால, தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிறபடினால வியாதியை உன்னை விட்டு, உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு விலக்கி வியாதியை குணமாக்கி கிருபையினாலும் சொல்லுங்க முடிஞ்சு போட்டாரு. சொல்லுங்க, நீங்க எங்க எதுக்குள்ள இருக்கீங்க? கிருபையினாலும் இரக்கத்தை, அவருடைய இரக்கங்க. அதுக்குள்ள இருந்துட்டு என்ன வேணா செய்யுங்க. இந்த கிளியில இப்ப நான் வந்து ஆண்டோடைய ராஜ்யத்துல நானும் பிளஸிங் இருக்கும். பிளஸுக்கு மண்டல ஒத்த இடி, எப்படி ஒத்த இடி, அவடனே மண்டை இடிச்சான், ஒன்றுமில்லை, அவனுக்கு மன்னிப்பு, உனக்கு சுகம். முடிஞ்சா எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். வெளியில போயிட்டு சிலவங்க என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் எங்க கொண்டு போவாங்க? ஆண்டவர்கிட்ட போறோம், நேரா போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு சித்தப்பா எஸ்ஐயா இருக்காரு. எப்படி ரீசெண்டா ஒரு ஆள் சொன்னாரு, எனக்கு புருஷனுக்கு வீட்டுல எல்லாம் பெரிய போலீஸ்காரர். என்ன செத்தா என்ன செய்யும்? செத்தா என்ன செய்வாங்க? 72 குண்டுகள் முழங்க டிஷ்கோ டிஷ்கோ டிஷ்கோன்னு சொன்னோடனே பரலோது போயிருவே. நீ போட்டண்ணா ஓலீஸு கீலீஸு பிரச்சனையை அவர் சமூகத்துக்குள்ள வச்சு முடி, வெளியே போகாத. உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிஞ்சு விட்டு இருக்கிறாரு. அந்த பைக்குள்ளதான் நீ இருக்கிற.
உனக்கு இரக்கத்தை கொடுக்கறதுக்கு, மன்னிப்பை கொடுக்கறதுக்கு, நீ செய்த தவறுகளை, தப்பிதங்களை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு. நேற்று ஜெபம் பண்ணேன், நல்லா ஜெபம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா, உனக்கு ஒரு பலவீனம் வருது இல்லை, உன் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா விளங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்மேல் இரக்கமாயிருக்கிறார், அவர் உன்மேல் கிருபையை வைத்திருக்கிறார். ஆகையினாலே தேவன் உனக்கு முன்குறித்த நாட்களை நீ நன்மையினால் காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட ஏண்டா வந்தோன்னு நினைக்க விட மாட்டார். ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே என்ன கொண்டு வந்தீங்க? சிலர் என்ன சொன்னாங்கன்னா, எடுத்துருங்க சாமி. இல்லை, எடுக்கிறது எவ்வளோ காசு தெரியுமல? கொண்டு வர்றது சும்மா பொத்துன்னு போட்டிருக்கலாம். தூக்கி சுமக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு கொரியர் அனுப்புறதுக்கு 50 ரூபா ஆகுது இல்லையா? 2 பேப்பர் துண்டுங்க. ஒரு பேப்பர் கொரியர் அனுப்புறதுக்கு 50 ரூபா. பரலோகத்துக்கு ஒன்றை தூக்குறதுக்கு எவ்வளோ? இன்னும் அத்தனை பந்தேகோசுக்காரர்களும் எல்லாம் பட்டத்திட்ட வேண்டியதான். அல்லேலூயா. கவனிங்க, திருப்புங்க, கடகடா திருப்புங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என சோர்ந்து போக மாட்டாவல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேவன் நியமித்த வாழ்க்கையை அனுபவிக்கும்படி அவருடைய கரங்களிலே, அவர் முடிஞ்சு வச்ச பைக்குள்ள இருந்தீங்கன்னா, சொல்லுங்க, அவர் முடிஞ்சு வச்ச பைக்குள்ள இருந்தீங்கன்னா என்ன செய்வாரான்னா, புது பலன் அடைவீங்க. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவீங்க. எதுக்கு? ஏன்னா கழுகு என்னத்துக்கு செட்டை அடிச்சு எழும்புது பாருங்க, கவனமாக கவனிங்க. Listen me. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அப்படி, அதாவது தேவனுடைய அந்த பெட்டகத்தில் அவர் முடிஞ்சு உங்களை வச்சிருக்கிற, அவர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் தேவன் என் பாதுகாவலர், அவர் என்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி என்னை வச்சிருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன்னு நீ விசுவாசிக்கிற அப்படின்னு சொன்னா உன்னை அவருடைய பெட்டகத்துக்குள் வைத்திருக்கிறார். அவருடைய பெட்டகத்தில் இருந்து சும்மாலாம் இருப்ப, ஆண்டவர் என்னை பாதுகாப்பா வைத்திருக்கிறார். எப்படி வச்சிருப்ப? அங்க என்ன செய்வ? இப்ப நீங்க லவ் பேர்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? லவ் பேர்ட்ஸ் பார்க்கலங்க, லவ் ஃபெயிலியர் பேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா லவ் சொல்ல மாட்டோம், லவ் இருக்கு, நல்ல கூச்சப்படுவாங்க வெளியில, உள்ள வக்கர புத்தி. அது சரி இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கவனமா கவனிங்க. இந்த லவ் பேர்ட்ஸ் அப்படியே பாருங்க, கூட்டுக்குள்ள அடைச்சிட்டு இருப்பாங்க. அதுல எல்லா விளையாட்டு இருக்கும். அங்க அந்த 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 பெட்டிக்குள்ள போகும், இந்த பானைக்குள்ள போகும், எல்லாம் போகும். ஆனா அதை சட்டைகள் எடுத்து பறக்குதா? சந்தோஷமா இருக்குதா? அங்க வேலை செய்யுது இல்ல, திங்குதா? ஆய் போதா? அப்போ செட்டைகள் அடித்து பறக்கிறோம், வேலை செய்யறோம், தேவன் முன்குறித்த எல்லா காரியத்தையும் நம்ம செய்யறோம். சும்மா இருக்கல. கர்த்தர் சும்மா இருக்கும்போதே அவருடைய பெட்டகத்தில் உங்களை பாதுகாத்து வைக்கல. நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க. உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ காண்பாய் இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க, ஆனா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. கை காலெல்லாம் கலையாது பாருங்க, கலைக்க மாட்டேது கை காலெல்லாம். ஒரே வேலை சாமி, கர்த்தருடைய கிருபையினால உனக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு சம்பளத்துக்கு கர்த்தருக்கு வேலை தந்தவன கால் விலை. எப்படி? கால் விலையினால கடந்த 4 நாட்களாக வைத்தியருடைய மருந்தை போட்டு நான் உறாவி கொண்டிருக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லப்படாது, அப்படி சொல்ல வேண்டாம்னு பைபிள் சொல்லுது. எப்படியே வசனம் சொல்லுதுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. உங்களை நீங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் வைங்க. எப்படி? நீங்க ஒரு லவ் பேர்ட்ஸ், கணவன் மனைவி ஒரு லவ் பேர்ட்ஸ், கீழே பிள்ளைங்க ஒரு லவ் பேர்ட்ஸ், குட்டி 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 பேர்ட்ஸ்ன்னு வைங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்த்துறவங்களும் தெரியும் பாருங்க. அந்த அந்த ஓனர் இருக்குல்ல,
அவர் வந்து அந்த 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 சரி அந்த தெனை அந்த இதில் அந்த ஃபுட்டு கொண்டு போகும்போது அது ஒரு சத்தம் போடும் பாருங்க. இந்த புறாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சத்தம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தேவன் அமைத்த அந்த ராஜ்யமாகிய பெட்டகத்துக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னா நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி வச்சிருக்கிறாரு. அங்க உங்களுக்கு வேலை இருக்குது, இந்த நன்மையை அனுபவிக்கிறது. வேலை செய்யணும் பாருங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனா பாருங்க, புது பலன் அடைவீர்கள், களைப்பு இருக்காது. வெளியில அவனும் வேலை செய்வான், உலகத்தானும் வேலை செய்வான், அவனுக்கு களைப்பு இருக்கும். ஆனா அவனுக்கு களைப்பு இருக்காது. நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், சிலருடைய வீட்டிலலாம் நான் வந்து நீங்கள் எப்படி அதை அனுபவிக்கிறீங்கன்னு தெரியாது. சிலருடைய வீட்டில் நான் லேட்டாக ஊழியம் பண்ணிட்டு வருவேன். பார்த்துருக்கீங்களா? காலையில் உங்களுக்கு வேலைக்கு போகணுமா இருக்கும். எப்படி காலையில் உங்களுக்கு வேலைக்கு போகணுமா இருக்கும் இல்லையா? வயலட் சிஸ்டரையும் சிங் பிரதரையும் போன வாரம் சந்தித்தேன். எத்தனை மணி வரைக்கும்? 6 மணி வரை சந்திச்சிட்டேன். 5:30 மணி 5:45 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் வர்றேன். ரைட்டு. அப்போ நான் எனக்குள்ள நான் என்ன நினச்சிருப்பேன், ஏன்னா அவங்க தூங்கவே இல்லை. அவங்க அடுத்து ஆஷ்மிக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும், அடுத்து ஆஷ்மி காலேஜ் அனுப்பணும். ஸோ ஃபுட்டு ரெடி பண்ணணும். அடுத்து அவர் 8 மணிக்கு அவர் கடைக்கு போகணும். சரியா? இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா, என்னால் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைத்து இரவு நேரம் பார்க்காமல் ஊழியம் செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் பலப்படுத்த முடியும். நான் அதை விசுவாசிப்பேன். போறீங்களா? நல்ல வேலை செஞ்சீங்களா? வேலை இதில் பரவாயில்லையா? டயர்ட் ஒன்றும் இல்லையா? அதான் கர்த்தர். அப்போ இங்க பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இங்க பாருங்களேன், தேவன் உங்களை தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்திருந்தார் என்றால், நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கிறீர்கள் என்றால், அவருடைய பெட்டகத்துக்குள் இருக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டி வைத்திருக்கிறார். அந்த ஓனர் வருவார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஆதாம பார்க்க வந்தது போல கர்த்தர் உன்னையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதை விட வேகமா பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இரவும் பகலும் எப்பொழுதும் உனக்காய் ஊழியம் செய்ய உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார்ல. உன்னை தேடி வருவாரு. தேடி வரும்போது எப்ப வருவாரு? எல்லா வேலையும் செஞ்சு டயர்டுன்னு சொல்ற வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி, மக்களே எப்படி இருக்க, எல்லா வேலையும் செஞ்சு புது வாழ்வு தந்தவரேன்னு பாட்டை எழுதி பாடுறதுக்கு ரெடியா இருப்பேன். என்னது அப்படின்னு அவரே மிரண்டு போற அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஏற்கனவே பலத்தை தந்திருப்பார். நீங்கள் ஓடினாலும் கால் எவ்வளவு ஓடி வேலை செஞ்சிருப்பீங்க, உன் கை கால் களைக்காது. தயவு செய்து யூடியூப் பார்க்காதீங்க. எல்லாம் யூடியூப் பாருங்க. யூடியூப்ல எதை சாப்பிட்டால் தொப்பை குறையும், எதை சாப்பிட்டால் இடுப்பில் இருக்கிற சதை குறையும் பார்க்காத. எதை பார்க்க வேண்டும்? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சார்ந்து போக மாட்டோம். செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கேன் சாமி கொஞ்சம் சொல்லுங்க, கவனமா கவனிங்க. நீங்க சொல்லக்கூடாது. அடுத்து மறுபடி இந்த இடத்துல வந்து நீங்க ஜெபிக்கிறதுக்கோ இந்த சமூகத்துல வந்து நிற்கும் போது, ஆண்டவரே நான் தேடிட்டே இருக்கிறேன், வேலை தேடிட்டே இருக்கிறேன், ப்ரமோஷனை எதிர்பார்க்கிறேன், பணம் வரும்னு எதிர்பார்க்கிறேன், சோர்ந்து போயிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய பெட்டகத்துக்குள்ள இருக்கிற, உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அப்ப நீ என்ன சொல்லணும்? சோர்ந்து போவதில்லை நான் இப்படி பாடணும். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். இந்த வார்த்தையை விஜய்க்கு கொடுத்ததுக்கு நன்றி. விஜய்க்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா. பாஸ்டர் விஜய்க்கு ஹல்லேலூயா.
சூப்பர்ல, இப்படிதான் பாடணும். ஹல்லேலூயா. அப்படி திருங்க. 46 ஏசாயா 46 டக்கு 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 45 சாரி 45:17 எடுங்க. இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யார சொல்லியிருக்காரு? இஸ்ரவேலுனா யாரு? இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிற, இரவும் பகலும் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? ரட்சிப்பு எப்படியா? 2 மாசத்துக்கு அப்படியே சொல்லியிருக்காரு. 2 வருஷத்துக்கு 80 வரைக்கும் நித்திய நாட்களுக்கு. நித்திய நாட்களுக்குன்னா இந்த பூமியில வாழ்ற நாள் மட்டும் கிடையாது, சதா காலங்களிலும் தேவனோடு வாழுகிற வாழ்க்கைக்கு என்ன வருகுது? நீங்க வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ரைட்டு, சூப்பர். திருப்புங்க சங்கீதம் 91, நல்ல தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 91 கடைசி. அவன் என்னை நோக்கி, அவன் நீடித்த நாட்கள் வாசிங்க. அடுத்து 16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடித்த நாட்கள் அவனை யார? துரோகி. யார் ஆண்டவர் நீடித்த நாட்களால திருப்தியாக்குவாரு? அந்த அவன் நல்லேரியே. யாரு நல்லா இருக்கா? உங்க வாயில இருந்து வந்திருக்கா? வேஷம் போடுறவன் எல்லாம் நல்லா இருக்கா? திருட்டு பயெல்லாம் நல்லா இருக்கேன். நானும் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல. யார் சொல்லுவது? சர்ச்சுக்கு போறவன். கள்ள பயெல்லாம் நல்லா இருக்கேன், எனக்கு வஞ்சனை பண்ணவையெல்லாம் நல்லா இருக்கா இல்லா, அவன் நல்லா இருக்கா இல்லா அப்படின்னு சொல்லுவியா? வாசனை என்ன சொல்லுது? நீடித்த நாட்களாய் துரோகி அல்ல, விரோதி அல்ல, கள்ளனை அல்ல, துன்மார்க்கனை அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை. நீடித்த நாட்களால் என்ன கேட்கிற பிள்ளைகளை கவனிங்க. நீடித்த நாட்களால் யாரை திருப்தியாக்குவாராம்? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்புன்னா நீடித்த நாள். நீடித்த நாட்களும் நீ உயிரோடு இருக்கும்போது யார் ஒன்னுட்ட வருவாங்க? கொள்ளு பேரனுக்கு பெப்பே பூ இவையெல்லாம் வந்து நிற்பணும். அப்படித்தானே? எப்படி நிற்பாங்க? இளைஞர்கள் இளைப்படைந்து களைத்து போவார்கள், வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ புதுபலன் அடைந்து. நீ வயசா இருப்ப, ஆனா வயசு தான் சொல்லுவாங்க, ஆனா உன் ஃபேஸ்ல வயசு தெரியாது, சரீரத்தில் வயசு தெரியாது, உன் செயல் ஒன்றிலும் வயது தெரியாது. நீ இளைஞனை காட்டிலும் தைரியமாய், வல்லமை உள்ளவனாய், பலன் உள்ளவர்களாய் நீ இருக்கும்படிதான் கர்த்தர் சொல்ற. நீடித்த நாட்களால் வெறும் நாட்களை மட்டும் நீடித்து தரமாட்டாரு, ரட்சிப்பை காமிப்பாராம். எப்படி? இளைஞன்ட்ட போய் நீ வேலை செய்யும் போது அவனை விட 2 மடங்கு செய்வேன். பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருப்ப? படுக்க சொன்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. படுக்க சொன்னா படுப்பேன், எந்திரிக்க சொன்னா எந்திரிப்பேன், சளைக்கவே மாட்டேன். சோர்வா இருக்குது, பாங்க மம்மி பாங்க, நான் கொஞ்சம் லேட்டா எழும்புறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். குழந்தையா இருப்பேன், வாலிபனாவும் இருப்பேன். குழந்தையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவாய், வாலிபனாய் தேவனுக்கு அடங்காத காளையாய் வேலை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நீடிச்ச நாட்களால் உங்களை திருப்தியாக்குறது மட்டும் இல்ல தேவ திட்டங்க, ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெண்கள் மட்டும் என்ன அப்படியே பாருங்க, ஒரு 30 செகண்ட் என்ன அப்படியே பார்த்துட்டு இருங்க. எங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, என்ன அப்படியே பாருங்க, எங்கேயும் பார்க்காதீங்க. உங்களுக்கு நான் வரேன். பார்த்துட்டீங்களா? சென்னை சில்க்ஸுக்கு போமா? சென்னை சில்க்ஸ்
10,000 ரூபா சாரி 999 ரூபா. ஐயோ என்ன மகிழ்ச்சி. ஆனால் நல்ல வயசோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், சுகத்தோடு இருப்பேன். நான் சாரி மட்டும் போதும். மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டில் 1 சென்ட் 3000 ரூபாயாம். 1 சென்ட் 3000 ரூபாயாம். பார்த்தீங்களா? நம்ம ஆளுகளுக்கு உடனே கிடைச்சா கொள்ளலாம். 3000 ரூபா தானே. எப்பா 3000 ரூபாய்க்கு சொத்து கிடைக்கிறது மேட்டர் இல்லை. சொத்து 3 கோடியோ 30 கோடி ஆனாலும் கர்த்தருடைய பலன் உனக்கு இருந்தால், தேவனுடைய களைப்பில்லாத விசுவாசமும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையா நீ இருந்தா, 3000 ரூபாய்க்கு நீ சொத்தை இழந்திருப்பாய். அதே சொத்தை 100 மடங்கு அதிகமாய் பெற்று 1 சென்டை 3 கோடினாலும் 30 கோடினாலும் கொடுத்து வாங்குற வலுவான ரட்சிப்பை உனக்குள் தருகிறதா தேவன். நீ ஒன்றையும் இழந்து போக மாட்டாய். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றையும் இழந்து போக மாட்டார்கள். ஐயோ 3000 ரூபாய்க்கு என் சொத்தை இழந்தனே, அந்த மெயின் ரோட விட்டு கொடுத்தனே நீ சொல்லலாம். அதை விட 1000 மெயின் ரோட உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ உயிரோட இரு. அவர் சொல்ற மாதிரி உயிரோட இரு. அப்பவாறு நீடிச்ச நாட்களா உன்னை திருப்தி ஆக்குறது மட்டும் இல்ல, அவர் ரட்சிப்பை காண்பிப்பார். ரட்சிப்புன்னா வெற்றி, சுகம், ஆரோக்கியம், நன்மை, சகல ஆசீர்வாதத்தின் நிறைவா ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ராஷியாண்ட 900 ரூபாய்க்கு சாரி கிட்டுமா, 3000 ரூபாய்க்கு கிட்டுமா, லேண்ட் வாங்க போறத கூட 2000 ரூபா குறைப்பியல. நீ எவ்வளோ கேட்குறியோ அதோட 2000 ரூபா கூட வச்சு தருவேன். சொல்லணும். எப்படி சொல்லணும்? எப்படி? நீ ஒன்னாலதான் இந்த உலகமே வாழும். நீ ஒரு ஆள்கிட்ட வாங்குறேன்னா அப்புறம் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு வாங்கு, அறுத்து வாங்காத. சொல்லுங்க, எனக்காக தரீங்க. யாருக்கு தரீங்க? நான் யாருக்கு கொடுக்க போறேன்? நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? அப்பாவுக்கு கொடுக்க போறீங்க. இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தம். நான் அவரோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவிப்பேன். பூமி மத நிறைவும் கர்த்தருடையது. அவர் பிள்ளை எனக்கு எல்லாத்தையும் தருவாரு. நான் அவருடையவன். இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னாலே போறங்க, எக்கச்சக்கமா ஆசீர்வச்சிருவார் உங்களை. கையும் கணக்கு இல்லாம வாரி கோரி தருவாரு. சூரிய சுக்கிர தசையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சூரிய சுக்கிர தசைலடா, சகல சூரியனையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் உனக்கு வாக்கு பண்றாரு ஏசாயால. இனி உன் சூரியன் மறைவதும் இல்லை, சந்திரன் அப்ப சூரியன் அஸ்தமிக்கிறது இல்லை, மறைவதில் இருக்குது. நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். நானே உனக்கு வெளிச்சமா இருப்பேன்றாரு. உலகத்துல எவன் வேணாலும் உனக்கு உதவாம இருக்கலாம், கர்த்தர் உனக்கு வந்து உதவி கொண்டே இருப்பார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஒரு சின்ன உதாரணத்துக்குள்ள போகலாம் பாருங்க. ஆதியாகமம் 25:7-8. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். ஆபிரகாம் உயிரோடு இருந்து ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும். முதிர்ந்த பூரண ஆயுசு. எப்படி ஆயுசுங்க? பூரண ஆயுசுன்னா என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முழுவதையும் சகல சம்பூரணம். சொல்லுங்க, பூரணம் என்ன? சம்பூரணம். சகல சம்பூரணத்தோட அனுபவிக்கிறதா பரிபூரணம். பரிபூரணத்து ஆயுசிலும். சொல்லுங்க, முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து. அப்படிதான் பிராணன் போச்சான். எப்படி? பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். யாரோட?
தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தின் பிள்ளைகளோட ஏற்கனவே விதைக்கப்பட்டாங்க இல்லையா தேவனால், அந்த அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டான். புரியுதா? அப்ப இங்க என்ன மேட்ருன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. தேவன் சொன்ன மாதிரி நீ வாழு, அதுக்குதான் உன்னை எல்லா தயவும் உனக்கு தர்றாரு. எல்லா தயவும் கிருபையினால உன்னை முடி சூட்டி இருக்கிறாருல்ல, அதுக்குள்ள இரு. ஏன் நான் இந்த ஆபிரகாமை வாசிச்சேன்னா, ஆபிரகாம்ல ஒரு மேட்டர் இருக்குது. சிலவங்களுக்கு சந்தேகமா இருக்கும், 150 வாழ முடியுமா, 175 வாழமா? ஆபிரகாம் பூரணனா என்ன தெரியுமா? போதான் எடி அடி பாடா அப்பாடா பிள்ளைய பார்த்துட்டேன். இதெல்லாம் பார்க்குதீல, அடிதான் வெட்டு கத்தி எடுத்து வைக்கணும் இல்ல. நான் இனி இந்த ராஜா மாதிரி உடையெல்லாம் போட்டு இங்க ஒரு வாழெல்லாம் வச்சுட்டு வரலான்னு பார்க்குறேன். அப்பப்போ வாழை எடுத்து சொல்லும் தான் வெட்டிடுவான் போல, கரெக்டாக இருப்போம். சீவிட்டா தலையை சீவிட்டா சீவலைன்னாலும் லைட்டாக உராசி விட்டா கை எங்கேயே போயிரும்ல, அப்படிதான் பண்ண நினைக்கிறேன் இல்லையா? தங்கத்தில் உடை அணிஞ்சு கிரீடெல்லாம் போட்டு அப்படி ஒரு வாழெல்லாம் எடுத்து அப்பப்போ வாழை எடுத்து அப்படி ஒரு காட்டு காட்டினா என்னது, கழுத்தை வெட்டிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? கழுத்தை வெட்டிட்டு என்ன செய்வேன்? தலையை தூக்கி வச்சுட்டு கேட்கணும், இப்படி என்னப்பா வேணுமா இல்லை வேணும் வேணும் வேணும். அப்போ மறுபடியும் என்ன செய்யணும்? முண்டத்தில் ஒட்டி விட்டுறணும். அல்லேலூயா. அதை விட ரொம்ப முக்கியங்க தேவனுடைய வார்த்தை. ஜீவனை பார்க்கிலும் மேலானது இது. நீங்க மரித்து மரித்து வாழாதீங்க. அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது விருப்பம் அல்ல. ஆபிரகாமுக்கு பூரண வயசா மரிச்சான். என்ன போதும் ஆண்டவரே, என்ன நிரப்பிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லும். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் இருந்தது? ஆபிரகாம் பூரண வயதோட மரிச்சானா. நீங்க சொல்றீங்க, வசனம் சொல்லுது ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தானா. அவனுடைய ஆசீர்வாதம் பூமி பெருகிச்சு. பூமியின் எல்லை எதுங்க? நம்ம எல்லை. ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம நாட்டினுடைய எல்லை எது? குமரி ஒது எல்லை, அப்படித்தானே? குமரி முனை எல்லை, அப்படித்தானே? நான் சொல்றேங்க, உங்களுக்கு நீங்க சம்பாதிச்ச பணம் எப்படி வைக்கைக்கு இடம் இல்லாம பேங்க்லையும் ஓவர்லோட் ஆகி எங்க போய் கிடக்குது? கன்னியாகுமரி கடல் இருக்கு இல்லையா, அவங்க நிரம்பி அப்படி கிடக்குதுன்னு வைங்களேன். கொழுவலா பிளஸ் என்ன செய்வேன்? எடுக்க மாட்டேல்ல. தப்பனமைங்க அதை எங்க அப்பா அதை எடுக்கணும், எடுத்தாதான் போடுவேன். கத்தரிடத்துல ஒன்றை எடுக்காவிட்டால் தேவனிடத்துல ஒன்று போட முடியாது. விதைக்காம அறுப்பு இல்லை. அப்ப என்ன செய்யணும்? கத்த தரதை எடுக்கணும். வார்த்தையை எடுத்து முதல்ல இருதயத்தில் விதைக்கணும் இல்லையா? இவன் இன்னைக்கு சொன்னா, காணிக்கை போட்டவர்களும் காணிக்கை போடாதவர்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க. காணிக்கை போடாதவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. என்ன அப்ப விதைச்ச வேலை ஜிங்க் பிரதர் கேட்பாரு, என்ன பாஸ்டர் விதைச்சிருக்கும்ல, விதைக்காதவனுக்கு ஆசீர்வாதம்ன்றீங்க, போட்டனா கேப்பியல்ல? வசனம் அப்படிதான் சொல்லுது. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பேன்றார். விதைக்காதவனுக்கு விதை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ஆண்டவர் நெகட்டிவா பேச மாட்டார். தேவனுடைய வாக்கு தத்துவம் நெகட்டிவா பேசாது. ஆனா அதுக்கு அதை செய்யலைன்னா அதுக்கு பின்னாடி நெகட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கவனமாக கவனிங்க, இந்த சப்ஜெக்ட் மாறுது, கவனமாக கவனிங்க. இப்போ என்னுடைய ஆசீர்வாதம், இப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியின் எல்லை, அதாவது நீங்க இருக்கிற இந்த இந்திய நாட்டு முழுவதும் இருக்குதுங்க. அதாவது பணம் கன்னியாகுமரி கடல்ல போய் களைஞ்சு தொழிஞ்சு விழுறது மாதிரி இல்லைங்க. கன்னியாகுமரி கடல் முழுவதும் உங்க பேர்ல தான் இருக்குது. யார் பேர்ல? கன்னியாகுமரி அந்த சைடு எல்லாம் இருக்கிற புறம்போக்க தள்ளி, எப்படி
புறம்போக்க தள்ளி. அப்ப யாரு? ஆபிரகாம் இருந்த டைப்ல புறம்போக்கு கூட யாருக்கு? இவன் தான். எங்கடா அரசாங்கம்? அவன் தான் அரசாங்கமா இருந்தான். புறம்போக்க தள்ளி கவர்மெண்ட்டுக்கு அல்லாது இருக்கிற அத்தனை நிலமும், இந்திய நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை நிலமும் உங்க நிலமா இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவரே, வா போத ஆண்டவரே, என்னுடையதெல்லாம் உம்முடையதெல்லாம் என்னுடையதாய் மாறிற்று, இப்பொழுது என்னுடையதெல்லாம் உம்முடையதாய் மாறுகிறது. மாறினபடி நான் ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் தைரியமா உம்முடைய ராஜ்யத்திற்கு வருகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீ சொல்லுவேன். அப்படிதான் நீ சொல்லணும். முடியல சாமி, எடுங்க சாமி. உன்னை எடுத்து என்ன மயிருக்கு? உன்னை எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் என்னத்துக்கு? அங்கேயும் கரைச்சி கூட்டேக்கு என்னத்துக்குடா இங்க கொண்டு வந்தாரு? வாக்குத்தத்தம் எல்லாமே உன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தான். அதை நிறைவேறி அனுபவித்து நீ திருப்தி அடைந்து இப்ப வராண்டவரே, நீங்க ஓகே என்ன சொல்லுங்க, நான் வரலாம். பவுல் அப்படித்தான் சொல்றான். நான் போவது எனக்கு நலமாயிருக்கும், நான் இருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்படி இருக்கணும். சும்மா 4 பேருக்கு தடை. ஐயோ, திஸ் இஸ் நாட் லைஃப், திஸ் இஸ் நாட் காட்ஸ் பிளான். இது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் நீ பூரண வயதுள்ளவனாய் வாழ்ந்து சுகமாய் எல்லாவற்றையும் அனுபவித்து நிரம்பி வழிந்து கட்டுக்கடங்காத நன்மைகளினால நிரம்பி பரிபூரணத்தை அனுபவித்துதான் நீ மரித்த. அதே போலதான் ஆபிரகாமும் மரித்தான். இப்ப அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். யாரு கொண்டு வந்தா? இயேசு கிறிஸ்து. பாப்பா, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த இந்த வசனத்தை மென்ஷன் பண்ணேன். பாருங்க, அப்படியே திருப்பி கொள்ள. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஆவியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வாக்குத்தத்தம் எப்படின்னா ஆவியில தான் நிக்குது. அதாவது ஆவி மண்டலத்துக்கு உங்க இந்த கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத உங்க எதிர்கால ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்குது, ஆவி மண்டலத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது. கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற நன்மைகளை தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை வச்சுதான் திறக்க முடியும். அதை விசுவாசிக்கிறவன தான் திறக்கும். புரியுதா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும். எப்படி பெறது? விசுவாசத்துல பெறது. நீ விசுவாசிக்காம பெற முடியாது. நம்ம பயங்கர விசுவாசம் இல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, சொன்னாருல்ல, செஞ்சாரா? எப்படி விட்டுறணும்? செஞ்சு விட்டுறணும். ஹல்லேலூயா. உனக்கு உயிர் இருக்கிறதே பெரிய விஷயம். எதுக்கு தெரியுமா உயிர் வச்சிருக்கிறாரு? தோல்வி அடைந்திருக்கிறியா? ஒருவேளை இன்னமும் ஜெயிக்க முடியலையா? இன்னமும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? உனக்கு உயிர் எதுக்கு தெரியுமா இருக்குது? உனக்கு உயிர் எதுக்கு தெரியுமா இருக்குது? கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்னமும் உன் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டி கொண்டே இருக்குது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலக்கரத்தில் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி உனக்காய் வாசற்படியில் வந்து கதவை தட்டுகிறது. நீ கதவை திறந்தால், வார்த்தைக்கு இடம் கொடுத்தால், கர்த்தர் உனக்குள் பிரவேசித்து அவர் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. பிரகாஷியாஞ்சல மாற்றியரா. பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வருமா? இல்ல, யாருக்கு வருமா? புறஜாதினா யாரு? புறஜாதினா யாரு? இப்ப இல்ல, விடுங்க. புறஜாதினா நீ அவிசுவாசத்தில் இருந்த நாட்களில் இருந்தால ஒரு மனுஷன், தேவனை அறியாத நாட்கள்ல இருந்தால ஒரு மனுஷன், ஏதோ ஒரு குலத்துல, ஏதோ ஒரு கோத்திரத்துல, ஏதோ ஒரு ஜாதியில, எனக்கு பிடிச்சல்ல இந்த வீடு, எனக்கு பிடிச்சல்ல இந்த அப்பை, எனக்கு பிடிச்சல்ல இந்த அம்மா சொன்ன இல்ல, அங்க யாரு கொண்டு வந்தா? இந்த அப்பா அம்மா இல்ல, அவரே கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு வாசற்படியில் நின்று கதவை
டொக்கு டொக்கு டொக்கு. நான் உன்னை அழைக்கிறேன். நீ விசுவாசித்தால் என்னுடைய மேன்மையை காண்பாய். நான் இருப்பதை போல் நீயும் இருப்பாய். நான் பரலோகத்தில் எப்படி இருக்கிறேனோ அதே போல என் பிள்ளை பூமியில நீ இருப்பாய். என்னை நம்பு என்று டொக்கு டொக்கு டொக்கு. எப்படி சொல்லணும்? இனி என்ன செய்யணும்? பிரச்சனை வரும்போது டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு ஆள் கொட்டுவாரு அப்படின்னு எங்க எடுக்கணும்? வேத புத்தகத்தை எடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? தி ஃபெய்த் ஃபேமிலி HOE என்ற இணையதள முகவரியை அணுகி அதிலே குறிப்பிடப்பட்ட சுமார் 200 வீடியோக்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபம் செய்து அந்த வீடியோவை ஓபன் பண்ணும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கே என்ன செய்வ? உன் சாக்கால முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது? உன் சாக்கால அன்னையோட முடிஞ்சது. உன் தரித்திரம் முடிஞ்சது. உன் சாபம் முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்படியே திருப்புங்க அதே அதிகாரத்தில் 29வது வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாயினால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு கரெக்டா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாயிருந்தால் ஆபிரகாமின் சன்னதியாரையும், ஆபிரகாமின் சன்னதி, ஆபிரகாம் யூதன், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். இப்போ நீங்க என்ன ஜாதியாவனா இருக்கலாம்? அவிசுவாசத்துல முள்ள மாதிரியா இருக்கலாம். எப்படிங்க? அவிசுவாசத்துல முள்ள மாதிரியா இருக்காதோ? முள்ள மாதிரி தான் அவிசுவாசியோ? சரி சரி, இங்கதான் இருக்கீங்களா? முள்ள மாதிரி தானே அவிசுவாசி. அவிசுவாசி தானே முள்ள மாதிரியா இருக்க முடியும்? நான் சொல்றேன், முள்ள மாதிரியில கிங்கு, முள்ள மாதிரியில நீ ஒரு ராஜாவா இரு, அவிசுவாசத்துல நீ ஒரு ராஜாவா இரு. நான் நம்ப மாட்டேன், கடவுளை இல்லை, கடவுள் அல்ல அப்படின்னு நீ பலத்த சத்தத்தோட லெஃப்ட் ரைட்டு வாங்க மைக்க பிடிச்சிட்டு பேசுற ஆளா இருந்தாலும் நீ இயேசு கிறிஸ்துவை என்றைக்காவது ஒரு நாள் விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் உன் மேலும் உன் தலைமுறையின் மேலும் வந்து பலிக்கும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மரித்தார். இயேசு என்னத்துக்கு கொஞ்சம் மரிச்சாரு? ஏல இப்ப வர்கீஸ் ஐயாட்ட வந்து சொல்லியாச்சு, தம்பி வர்கீஸ் இல்லை அப்படி இல்லையே, எப்படி கூப்பிடுற ஆண்டவர்? மகனே வர்கீஸ், எனக்காக நீ மரணம் அடைய வேண்டும். ஆபிரகாமுக்கு வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உன் மூலமாய் மாத்தாருக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? ஆண்டவரோட பக்தியாக இருக்கிறவனா கண்டிப்பாக என்ன செய்வார்? ஓகே எஸ்ன்னு சொல்லுவார், அப்படி தானே? ஆனால் அவரால் அதை செய்ய முடியாது. அவர் செய்ய எத்தனித்தாலும் அவர் செஞ்சா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வராது. யார் செஞ்சா வரும்? எந்த ஆபிரகாமுக்கு யார் ஆசீர்வாதத்தை சொன்னார்களோ, அந்த ஆசீர்வாதத்தை நடப்பித்தார்களோ அவரே இறங்கி வரணும் கீழே. அவரே இறங்கி வந்தாதான் இது நடக்கும். அதற்காதான் இயேசுவே பலியானார். புற ஜாதின்னா இங்க இருக்கிற ஜாதி, அந்த ஜாதி இந்த ஜாதி அது இல்லை. தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனம், கர்த்தரை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்ளாத ஜனம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனதான் வேற்று ஜாதி. ஹல்லேலூயா. அப்போ இப்போ நீங்களும் நானும் 175 தான் வாழ முடியுமா? கரெக்டாக வாங்க, பாயிண்ட் கரெக்டாக வரணும். ஆபிரகாம் எப்போ செத்தான்? பூரண வயதுள்ளவனாய் 175 செத்தான். இங்க எத்தனை பேர் 175 வர போறீங்க? அவ்வளோதானா? வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 10,000 சொன்னியே. அல்லேலூயா. கவனமா கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பலனை ஆபிரகாம் அனுபவிச்சான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன வந்ததுன்னா, நித்திய நாட்களுக்கான லாபம், ஆசீர்வாதம் வந்தது. அதுதான் நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு வாழ்வது போல வாழலாங்க. எப்படிங்க? நீங்க எப்படி விசுவாசிக்கிறனா, நீங்க 2000 வருஷம் இருக்க போறீங்களோ 175 வருஷம் இந்த பூமியில இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. கவனமா கவனிங்க.
இயேசு கிறிஸ்து செத்தார்னா தான் நீங்க சாவீங்க. எப்படி? இப்படி மரித்த இயேசு உயிரோடு எழும்பினார், இனி அவர் மரிப்பதே இல்லை. அப்படின்னா நீங்களும் மரிப்பதே இல்லை. இன்னைக்கே ஆண்டவர் வந்தாலும் அங்கே போய் வாழ போகிறோம். 50 வருஷம் கழிஞ்சாலும் அங்கே போய் திரும்ப வாழ போகிறோம். வாழ்ந்துக்கிட்டே இருப்படா. எப்படி? பிசாசுட்ட என்ன சொல்லணும்? வாழ்ந்துட்டே இருப்பேன்டா. மனெல்லாம் முடிஞ்சதை செஞ்சுக்கோ. வியாதியா? வாடா 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 வாடா. கோட்டனா? எப்படி சொல்லணும்? வியாதிய மண்டல கொட்டணும். அப்படி கொற்ற அளவுக்கு தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இந்த பூமியில நீ பிழைத்து வாழ்ந்து சுகமா இருக்க தேவன் உன்னை அழைச்சிருக்காரு. நீ அங்க வியாதி அழைக்கிறது, வியாதி உன்னை அழைக்கிறது, கேன்சர் உன்னை அழைக்கிறது, கொரோனா உன்னை அழைக்கிறது. கொரோனா அழைக்கம்பா, செவி கொடு. நல்லா முக்கிய அறிவிப்பு. 4 பேர் மாண்டு செத்தன. கொரோனாவுக்கு பயந்து தூக்கிட்டு செத்தார்கள். சாவு கொடூரம் சம்பி. சாவுற நாளை நீ பார்த்துட்டேன்னா வாழ்ற நாள் நரகமா இருக்கும். யார் சொன்னா? எந்த அதிகாரம்? சாவுற நாள் தெரிஞ்சுட்டுனா வாழ்ந்த நாள் நரகம்னு சொன்னது எந்த வசனம்? உலகம் எழுதின வசனம்டா. நிறைய அப்டேட்டட் ஆகணும் நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா. எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நல்லா வேண்டி வச்சிருக்கிறிய. ஒரு சினிமா பார்த்தா கூட ஆண்டவர் அதில் ஏதாவது தராரான்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? அதனால சினிமா பார்க்குறது நல்லது, உனக்கு நன்மையை தரும், ஹல்லேலூயா அப்படி சொல்ல மாட்டேன். நல்லதாக இருந்தா அதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னா நீ பார்க்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் எதை பார்த்தாலும் ஆண்டவரை பாரு. இந்த பூமியில் எதை பார்த்தாலும் தேவனை பாரு. கர்த்தர் உன் கண்களில் தெரிகிறாரா? அப்போ உனக்கு ஜீவன் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பக்கத்தில் மாரியம்மா சொல்லுவா, நேரு குழந்தை பெத்த பிறகு எப்படி குழந்தை பெத்த பிறகு எப்படி கொஞ்சம் கடினம் தான் சொல்லுவோம். லைட்டா எப்படி ஒரு மாரியம்மா லைட்டா சொல்லுவா. குழந்தை பெத்த பிறகு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இடுப்பு ஒரு சின்ன வலி. உனக்கு நார்மல் டெலிவரி, எனக்கு சிசேரியன். இவள கூட என் போய் கூட்டணி. யார் கூட? மாரியாத்தாலயத்தையும் மருமகள்கிட்டையும் போய் கூட்டணி வச்சு அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை கிழிக்க கூடாதுன்னு. ஒருவேளை இன்னைக்கு குழந்தை பெற்றுக்க போறவங்க கேளுங்க. உன் வயத்தை கிழிச்சு தான் கர்த்தர் குழந்தைய தரணும்னு. நோ, அது தேவ சித்தம் இல்லை. நான் பாருங்க, இந்த 2 பேர் இருக்காங்க. எழும்புங்கப்பா, எழும்புங்க, சும்மா எழும்புங்க. இவங்களுக்கு தான் நான் சொன்னேன், சிலுவையிலே வேதனையை கர்த்தர், வேதனையின் தரித்திரத்தை ஏவாளுக்கு தேவன் சொன்ன அந்த சாபத்தை சிலுவையில் சுமந்து முடித்திருக்கிறார். நீ வேதனை இல்லாமல் பெற்றுக்கொள்வாய் குழந்தை என்று. மக்களே, இவளுக்கு நான் சொன்னேன். நான் தாங்க சொன்னேன். என் வீட்டு செல்வங்கள் தான் இவங்க. நான் தான் சொன்னேன். முற்றத்து முல்லை தான். முற்றத்து முல்லையெல்லாம் நம்புறது கொஞ்சம் கஷ்டம், உண்டா இல்லையா? ஆனால் இந்த பிள்ளைங்க நம்புச்சுங்க. நீ வேதனை இல்லாமல் பிள்ளை பெறுவாய் என்று நம்பினேன். நம்புச்சுங்க. பைத்தியங்க. எப்படியே பைத்தியங்க என்ன செஞ்சுது? நம்பிச்சுது. இந்த கையில் வச்சுக்கல 3.5 கிலோ குழந்தைய டெலிவரியில் பெயினே இல்லாமல் அப்படி எடுத்தா வெளியே. எப்படி? எத்தனை கிலோங்க? ஹலோ, எத்தனை கிலோ? 3.5 கிலோ. கர்த்தரை நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம். தேங்க்யூ. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா ஏற்றுக்கோ, இல்லைன்னா கிழிச்சு தான் விடுவாங்க. இங்கே கிளிக்கம்பா அடுத்து இங்கே வந்து பல்ல கிழிப்பேன். மாரியம்மா எப்படி இருக்கு? மாரியம்மா கையை விரிக்க, உன் வாழ்க்கை காலை விரிக்க, மொத்தத்தில் மல்லாந்து படுத்து. மல்லாந்து படுக்கும் போய் போச்சா நல்ல மரணம். எப்படி கேட்கணும்? மரணத்தை எப்படி வாங்கணும்?
ஒருவேளை இந்த பூமியில் உனக்கு மரணம் எல்லாம் முடிச்சிட்ட, கன்னியாகுமரி வரைக்கும் வாங்கிட்டேன், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாங்கிட்டேன், முழு திருப்தி ஆயிட்ட. அதாவது நீங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாய், பூரணமாய் நிறைவேற்றி முடித்தவர்களாய் இந்த தேசத்தை விட்டு நான் இனி போறப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நல்லா பிரியாணி சாப்பிடணும். எங்கே போய்? எங்கேயோ இருக்கிற நல்ல ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணும். ஜாலாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு வந்துட்டு எல்லாத்தையும் வீட்டில் சொல்லணும், நான் போய் வருகிறேன். எப்படி சொல்லணும்? வைத்தியகாரப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் வருகிறேன், அப்படியே பெட்டில் படுத்துறணும். எப்படி இருக்கும்? சூப்பர்ல. இட் இஸ் நாட் ஜோக், ஐ அம் டெல்லிங். இது ஜோக்கு கிடையாது, இதுதான் தேவனுடைய சித்தம். வியாதியின் படுக்கையில் இருந்தார், அவர் கடைசி நேரத்தில் இருக்கிறார். போக்குதான் போல. நம்பாத, எந்த பாஸ்டர் படுத்தாலும் நம்பாத, நானே படுத்தாலும் நம்பாத. ஹல்லேலூயா. வியாதியோட சாவுன்னு வேதம் எழுதலப்பா. நீ பூரண வயதுள்ளவனாய் அவன் மரித்து போனான். அவனுடைய பிள்ளை கீழே வசனம் படிச்சீங்கன்னா கீழே வசனம், அவன் 2 பிள்ளைங்களும் சேர்ந்து அவனை அடக்கம் செய்தார்கள் இருக்கு. முழு குடும்பத்தோட. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சந்தோஷமாய் விதைத்தார்கள். பரிசுத்தவான்களுடைய மனம் தேவன் பார்வையில் பிரியமா இருக்குது. ஹல்லேலூயா. சும்மாலாம் உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். அவ வலிக்குதுன்னொடனே உனக்கு லைட்டா வலிக்கிறது மாதிரி காட்டு, அடுத்து போவான் மொத்தத்தில் கிழிச்சங்க போகும். அவனுக்கு இல்லை நம்ம நீ ஒரு இல்லைன்னு கையை கொட்டாத. உனக்கு இல்லாத, அவன் இல்லைன்றவன் கொஞ்சம் தான் இல்லாம இருப்பான். உனக்கு இல்லவே இல்லாம இருந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை மதித்து டேய் இருங்கடா அப்படி சொல்லணும். புரியுதா? பொல்லாததெல்லாம் வெளியே வரும். ஹல்லேலூயா. கிராம்பு ஷாக்லி மாற்றதி ஆந்தரா பிராபல் கேப்ரா கபா ஷாட்சி பாச்சரா பல்தரா பௌச்சரா. மரண ஆவிகள் எல்லாம் வெளியே வரட்டும். மரண ஆவிகள் எல்லாம் வெளியே வரட்டும். பிராகல் பேகா பிரிபாதா பிரியா ஷேகே பிரதசியாண்டா பிரிபில் கேம்பரா மாச்சி யாச்சா சேச்சே ரூபா லாச்சே சேச்சே ராப்ரி கபா சேச்சே கிராம்பு ஷேக்ரி பாலா பௌச்சே லமௌச்சாச்சா த்ரிபா லாட்ரி மாச்சே முகசுயாண்டா சா 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 அந்நிய பா. லிசன், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. யாருக்குள்ள? யாருக்குள்ள இருக்குது? உன்னுடைய உடன்படிக்கை எல்லாம் இயேசுக்குள்ள இருக்குது. இயேசு உனக்கு பேர்ல எழுதி இருக்கிறார். அவர் தான் உன் பேர்ல எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதுக்கு ரெடியா இருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி கொஞ்சம் நெடுக்கி சொல்றேன். உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பத்திரத்தில் எழுதி கையெழுத்திட காத்திருக்கிறார். நீ மார்த்தாண்டத்தில் 30 கோடி ரூபாய்க்கு வாங்கலாம், நீ 300 கோடி ரூபாய்க்கு மும்பையில் வாங்கலாம், டெல்லியில் மேல 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கலாம். அதுதான் தேவன் உன்மேல் முன்குறித்த திட்டம் என்றால் அவர் பத்திரத்தை எழுதி உன் பெயரையும் போட்டு கையெழுத்து போடலாமா மக்களே? எப்படியே எப்படியே கையெழுத்து போடலாமா சிங்கு? கையெழுத்து போடலாமா பாபு? டேவிட்டையா போடலாமா அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறாரு. இப்படிக்கு இங்க இவரு அங்க நீ. எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த எல்லா ப்ராமிஸும் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனாலதான் வாக்குத்தத்தம் வந்தோடனே என்ன செய்யணும்? சாப்பிட்டாச்சு வாங்கியாச்சு. எப்படி வாங்கணும்? வாங்கணும். இல்லைன்னு கண்ணை தள்ளுனா காரியம். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. கார் எல்லாம் என்னத்தை வாவாரு
கடைசியில் நீ என்னத்துக்கு போனோம், காலை வண்டி கூட கிடைக்காது உனக்கு. காரியத்துக்கு போறதுக்கு காலை வண்டி கூட கிடைக்காது. அதான் ஆண்டவர் வந்துட்டே இருப்பார். காரு காரு, பென்சு பென்சு பென்சு, அது ஃப்ளைட்டு, ஜெட்டு, ஹெலிகாப்டர்னு சொல்லுவாரு. திடீர்னு ஒரு வியாதி வரும். ஹெலிகாப்டர் இருக்கிறவங்க மட்டும் எங்கே வேணாலும் போகலான்னு இருக்கும். கார் இருக்கும் வச்சுக்கோ, ஹெலிகாப்டர் இருந்தால் நீ எங்கே வேணால் சுற்றலான்னு ஒரு வியாதி இருக்கும். அப்படின்னா வியாதி எங்கே பரவும்? ரோடில். எப்படி வியாதி எங்கே பரவும்? ரோடுகளில். 2 அடி கேப்பில் வியாதி பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதே இடத்தில் எழுப்பி சென்றால் வியாதி பறக்கும். ஹெலிகாப்டர் இருக்கிறவர்கள், ஜெட் இருக்கிறவர்கள், ஃப்ளைட் இருக்கிறவர்கள் மாத்திரம் நீங்கள் அமெரிக்காவுக்கும் மற்ற தேசங்களுக்கும் பிரயாணிக்கலான்னு ஒரு சூழல் வந்துன்னா நீ என்ன செய்வ? என்ன செய்யணும்? நக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். கர்த்தர் சொல்லும் போது வார்த்தையை கேட்டு எஸ்டாமி இந்த மண்டைக்குள்ள ஏறட்டும் 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 ஏறட்டும், ஆமேன் 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 இடிச்சு ஏத்தணும் உள்ள. ஹல்லேலூயா. பெரிய பறிப்பு மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. எப்படி எப்படி பெரிய பறிப்பு இல்லையோ, துவர பறிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சும்மா இல்லப்பா. அவர் ஸ்தானம்னா சும்மா கிடையாது, விளையாட்ட வர்றதில்லை. ஹல்லேலூயா. என்ன, நான் ஏறும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், யாருக்குமே சொல்லலை. தேவனுடைய ஸ்தலம் என்றால் சும்மா கிடையாதுடா. அவருடைய ஸ்தானம்னா சும்மா கிடையாது ஆண்டவரே. நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாத ஆண்டவரே. இப்ப புரிஞ்சுக்கோ, அவர் ஸ்தானத்தில் நாட்டப்பட வேண்டியது இருந்தால் நீ நாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நாட்டப்பட்டு போயிடாத. அவர் ஆலயத்தில் படிச்சுக்கணே. தாவீதை போல தேவனுடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரம். ஹல்லேலூயா. ஆலயத்துல எல்லாம் பச்சையான ஒலிவ மரம், கண்ட இடத்துல போய் நடக்கூடாது. ஆலயம் இருக்குது, எப்படி ஒரு துட்டெடுத்து ஒரு நெத்தியில வந்து உட்கார்ந்துருக்கணும். அதெல்லாம் அவர் ஸ்தானத்துக்கு வந்து அவர் உன் பேர்ல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? அதை கேட்டு அந்த வாக்கு தத்தத்தை ஆமென் 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 கதறி கத்தி கூச்சலிட்டு பிடிக்கணும். அதான் வசனம் சொல்லுது, எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இல்லை, இது இல்லை, நொல்ல இல்லை. ஏன்டா உனக்கு கொடுக்குறது ஒண்ணுமே இல்லை. என்னது? ஜெபிக்க வரும்போது எனக்கு இது இல்லை சாமி, அது இல்லை சாமி ஏன்டா வந்து சொல்லாத. அதுக்கு தான் கத்துறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஏன் கத்துறோம்? ஏன் உன் பத்திரத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், உனக்கு படிக்க தெரியல. அதனால தான் ஆவியானவர் எனக்கு அந்த பலத்தை, ஞானத்தை, அபிஷேகத்தை ஊற்றி உனக்கு பத்திரத்தை படிச்சுட்டு இருக்காரு. உன் எதிர்காலத்தை படிச்சு வச்சிருக்காரு, படிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. உனக்கு தெரியல, சிலவங்க பத்திரம் படிக்க தெரியாது. பார்த்துருக்கீங்களா? சொல்றாரு 2/3 3/4 5 சென்ட், இங்க 10 சென்ட்னு சொல்லுது இல்லையா? அதுதான் எழுதப்பட்டிருக்கு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஆமேன் போட்டு கையெழுத்து. ஆமேன்னா கையெழுத்து போடுறது. இங்க கையெழுத்து போடாம என்கிட்ட வந்து கேட்டேலா, எப்படி கேட்டேலா பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கணும் கேட்டேலா? என்னத்துக்கு? ஏன்னா வேற வேலை இல்லையா? சிலர் என்ன கூப்பிட்டு எனக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. தினமும் என்னத்துக்குடா அப்பாயின்மெண்ட்? என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய ஜனங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. தினமும் சிலவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களும் சொல்லியிருக்கீங்களோ? சொல்லிக்கிட்டா கேட்டுக்கீங்க. தினமும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிப்பேன், ஆசீர்வாதம் வரட்ட வரும் தான் பிடிக்கணுமே. பிடிக்கலன்னா எங்கே வரும்? ஆண்டவர் சொல்லுவார், டேய் ஒன்றும் இல்லை, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். சுனிதாளுக்காக நீ ஜெபிச்சே இல்லடா? ஆமாம் ஆண்டவரே. அவன் வேணான்றாடா. ஏன் ஆண்டவரே? ஆமேனே சொல்லலை, கையெழுத்து போட்டு வாங்கலடா. அப்போ நான் உனக்கே தர்றேன்டா, நான் கொண்டு வந்துட்டேன். ஆவியில் இருக்கிறது, ஆவியில் தான் பத்திரமா வச்சுருந்தேன், அவளுக்கு தான் வச்சுருந்தேன், நீ வச்சுக்கோ, நான் கொண்டு வந்துட்டேன். புதுக்கடை பக்கத்தில் மெயின் ரோட்லேயே 4 ஏக்கர்ரா. 4 ஏக்கரா? 4 சென்ட் என் கண்ணுக்கு படலையே. 4 ஏக்கர் உள்ள இருக்குதா?
அதே அவளுக்கு கொடுக்கலான் இருந்தீங்க. ஆமாடாடா, அவளுக்கு தான் வச்சிருக்கிறேன், உனக்கு புது கடையை தாரேன், வேணும் எடுத்துக்கோ. உனக்கு நாங்கள் அண்ணா நகரில் தான் பிளான் பண்ணியிருந்தேன். 3 ஏக்கர் அங்கே உனக்கு ஒரு 3 ஏக்கர் வச்சுருந்தேன். எங்கே அண்ணா நகர் தெரிஞ்சாதானே தெரியும். எப்போ அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பல கோடி ரூபாமா? ஹல்லேலூயா. தயவு செய்து வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை புறக்கணியாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை தான் உன் எதிர்காலத்தின் பத்திரம், உன்னுடைய உடன்படிக்கை. தேவன் உன் பேரில் எழுதின உடன்படிக்கை. நீ சுகமாய் இருப்பாய், நீ நீடித்த நாட்களாய் திருப்தியாவாய், என்னுடைய ரட்சிப்பை நீ எல்லாத்திலும் காண்பாய்னா நீ எல்லாத்திலும் காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை வரும்போது என்ன செய்யணும்? எத்தனை பேர் ஆமேன் போட்டிய? சபையில வந்து தூங்கணும்னு நினைச்சாலே சபைன்னா அவ்வளோ இலக்கம். பயத்துடனே கூட அவரை தேடிவாங்க. என்ன பார்க்க வேணாம், நான் உங்களிலையும் ரொம்ப எளிமையாக ரொம்ப கோவப்படுறதான் கோவப்படுவேன். ஆனால் கீழே போட்டு என்னை சவுட்டி, உங்களை சவுட்டி வரணும் பாஸ்டர், கண்டிப்பாக நான் படுத்துருவேன். எனக்கு அது மேட்டரே கிடையாது. காலை கண்டிப்பாக கழுவுவாங்க. உங்கள் காலை கழுவுறது எனக்கு மேட்டரே கிடையாது. தாழ்த்துகிற இடத்துல காலையில் ஏர்லி மார்னிங் என்கிட்ட பேசினாரு. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ தாழ்த்துகிறவன் இடத்தில் கிருபை தங்குமா. யார்கிட்ட தங்குமா? கடினம் தலைக்கு மண்டைக்கு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சபையே தியானிச்சுட்டு இருப்பேன், உங்களே தாங்க நான் தியானிப்பேன் நிறைய வேளையில். நேற்றைக்கெல்லாம் நான் முழு நேரம் சபையை குறித்து, சபை எதிர்காலத்தை குறித்தே திங்க் பண்ணுறேன். ஒரு 4:30, 4:45, 5 மணி தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன். எப்படி அதை எனக்குள்ளே கொண்டு வந்தார்? நான் இதை பெருமைக்காக சொல்லலை, கவனமாக கவனிச்சுக்கோங்க. எனக்கு என்ன பெருமை அடிக்கிறது? என் வாழ்க்கை குறித்து நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்ற பெருமை தானே. எனக்கு எதாவது லாபம் இருக்குன்னு வைங்களேன். கர்த்தர் நினைக்க வைக்கிறாரு. ஊதாசனப்படுத்தாதீங்க. அவர் சமூகம் வெளியேறப்பட்டது. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவீர்கள் இருக்குது. உங்களை பணிந்து குனிந்து முழங்காலப்பட யாரையும் உட்காந்து நான் இன்னும் அழகான செயசில் உங்களை உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவன் அதுக்கு மேலே ஆசைப்படுறாரு. சபைக்கு வாங்க, ஒரு வெற்றி உள்ளத்தோடு வாருங்கள், பெற்றுக்கொள்ளணும்னு வாங்க. அவருடைய வார்த்தைக்காக வாஞ்சையோடு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர். சும்மா வந்துட்டு சுய பலத்தை நம்பாதீங்க, மனுஷ பலத்தை நம்பாதீங்க. ஹல்லேலூயா.